உதவிகளை செய்யலாம். உங்களுக்கு இந்த காணொளி பயன் தரும் தகவலை தந்திருந்தால் லைக் என்ற விருப்பத்தை தெரிவித்து ஊக்கப்படுத்துங்கள். மேலும் இந்த காணொளி பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் தெரிவியுங்கள். இந்த தகவல் பலருக்கு சென்றடைய மறக்காமல் ஷேர் செய்யவும். உங்களின் தொடர் ஊக்கத்திற்கு நன்றிகள் பல. ஆயிரத்தி 1973 ஒரு மிகப்பெரிய அறிவியலாளர் ஒரு ஆச்சரியமான கருத்தை முன்வைக்கிறார். என்ன தெரியுமா? மனிதர்கள் இந்த பூமியைச் சேர்ந்தவர்களே கிடையாது, நாம வேற ஏதோ ஒரு கிரகத்துல இருந்து இங்க விதைக்கப்பட்டிருக்கோம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் இது. இதை சொன்னது ஏதோ இன்டர்நெட்ல வீடியோ போடுற சாதாரண கான்ஸ்பிரசி தியரிஸ்ட் கிடையாதுங்க. டிஎன்ஏவோட அமைப்பையே கண்டுபிடிச்சு நோபல் பரிசு வாங்கின மிகச்சிறந்த விஞ்ஞானியான பிரான்சிஸ் கிரிக் தான் இந்த டைரக்டட் பான்ஸ்பெர்மியா அப்படிங்கிற தியரியை ரொம்ப சீரியஸா முன்வைக்கிறார். இவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் ஏன் இப்படி ஒரு விசித்திரமான கேள்வியை கேட்கணும்? அதுக்கு ஒரு வலுவான காரணம் இருக்கு. மத்த எல்லா விலங்குகளையும் பாருங்க, அதுங்க வாழ்ற சூழலுக்கு ஏற்ற மாதிரி அதோட உடல் அமைப்பு இயற்கையாவே அமைஞ்சிருக்கும். ஆனா நாம மட்டும் இந்த பூமியோட தட்பவெப்ப நிலைக்கு சற்றும் செட் ஆகாத ரொம்பவே பலவீனமான ஒரு உடல் அமைப்போட இருக்கும். ஏன் அப்படி? இத கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க நம்ம உடம்புல இருக்கிற 4 முக்கியமான டிசைன் குறைகளை நம்ம பார்த்தாகணும். கொஞ்ச நேரம் வெயில் பட்டா தாங்க முடியாத தோல், எப்பவும் வர்ற முதுகு வலி, உயிரியே பணைய வைக்கிற அளவுக்கு சிக்கலான குழந்தை பிறப்பு, அப்புறம் சம்பந்தமே இல்லாத அலர்ஜிகள். இந்த அடிப்படையான குறைகள் எல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை நம்ம நிஜமாவே ஏலியன்களா இருப்போமோன்னு ஒரு சந்தேகம் வரத்தான் செய்யுது. முதல்ல இந்த சூரிய ஒளியை எடுத்துக்குவோம். யானைகளோ குதிரைகளோ கொளுத்துற வெயில்ல பல மணி நேரம் எந்த பாதிப்பும் இல்லாம நிக்குதுங்க. ஆனா நாம கொஞ்ச நேரம் வெயில்ல நின்னாலே சன்பர்ன் வந்துருது. இதனால உலகளவுல வருஷத்துக்கு 2-3 மில்லியன் மக்கள் தோல் புற்றுநோயால பாதிக்கப்படுறாங்க. இந்த பூமியோட பிரதான எனர்ஜியான சூரிய ஒளியை கூட தாங்க முடியாத அளவுக்கு நாம ஏன் இவ்வளவு வீக்கா இருக்கோம்? அடுத்து நம்ம முதுகுத்தண்டு. இன்னைக்கு உலகத்துல 80% மக்கள் முதுகு வலியால் அவதிப்படுறாங்க. இயற்கையாவே 2 கால்ல நடக்கிற நெருப்பு கோழி மாதிரி விலங்குகளுக்கு இந்த பிரச்சனை வர்றதே இல்ல. ஏன்னா நம்ம முதுகுத்தண்டு முதல்ல 4 கால்ல நடக்கிறதுக்காக கிடைமட்டமா டிசைன் செய்யப்பட்டது. அதை நாம 2 கால்ல நடக்கிறதுக்காக செங்குத்தா மாத்தி அமைச்சிருக்கோம். அதனாலதான் நமக்கு இந்த தீராத முதுகுவலி. குழந்தை பிறப்ப கவனிச்சிருக்கீங்களா? ஒரு மான்குட்டியோ குதிரைக்குட்டியோ பிறந்த 20 நிமிஷத்துல எழுந்து ஓட ஆரம்பிச்சிடும். ஆனா ஒரு மனித குழந்தை தன்னோட சொந்த தலையை நிமிர்த்தி நிக்கவே பல மாசங்கள் எடுத்துக்குது. இது பரிணாம வளர்ச்சியில ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய சிக்கல். மத்த விலங்குகளை விட நமக்கு மட்டும் ஏன் குழந்தை பிறப்பு இவ்ளோ கடினமா இருக்கு? அலர்ஜி. காட்டுல சுத்துற எந்த விலங்குக்காவது பூக்களோட மகரந்தமோ தூசியோ இல்ல வேர்க்கடலையோ அலர்ஜியை ஏற்படுத்துமா? கண்டிப்பா இல்ல. ஆனா 30% மனிதர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இத ஹைஜீன் ஹைபோதசிஸ் மூலமா விளக்குறாங்க. பல 100 வருஷமா அழுக்கான சூழல்ல இருந்துட்டு திடீர்னு ரொம்ப சுத்தமான நவீன வாழ்க்கைக்கு மாறினதால நம்ம நோய் எதிர்ப்பு அமைப்பு கன்ஃபியூஸ் ஆகி ஆபத்தில்லாத விஷயங்களை எல்லாம் எதிரின்னு நினைச்சு தாக்குது. சரி, நாம பூமியை சேர்ந்தவங்க இல்லைன்னா அப்புறம் எங்க இருந்து வந்தோம்? பூமியோட ஆரம்ப காலத்துல இது முழுக்க முழுக்க எருமலைகளும் நச்சுக்காற்றும் நிறைஞ்ச ஒரு வாழத் தகுதியற்ற நரகமா தான் இருந்துச்சு. ஆனா 1969 ஆஸ்திரேலியாவில் விழுந்த ஒரு விண்கல்ல ஆராய்ஞ்சப்போ உயிர்கள் உருவாக தேவையான 90க்கும் மேற்பட்ட அமினோ அமிலங்கள் அதுல இருந்ததை சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. பூமி உருவாகி வெறும் 700 மில்லியன் வருஷத்திலே, அதாவது 3.8 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே இங்க முதல் உயிர் தோன்றிடுச்சு. அவ்வளவு கொடூரமான சூழ்நிலையில இவ்வளவு சீக்கிரமா எப்படி ஒரு உயிர் தானா உருவாக முடியும்? அப்போ உயிர்கள் தோன்றுவதற்கான மூலப்பொருட்கள் கண்டிப்பா விண்வெளியில இருந்துதான் வந்திருக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே சாத்தியமான ஒண்ணு. விண்வெளியோட அந்த கடுமையான வெற்றிடத்துல உயிரினங்கள் தப்பிச்சு வர முடியுமான்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா முடியும். டார்டிகிரேடுகள் அப்படின்னு சொல்லப்படுற நுண்ணுயிரிகள் இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். 2019 இஸ்ரேல் அனுப்பின விண்கலம் நிலவுல மோதி நொறுங்கினப்ப கூட அதுல இருந்த இந்த நுண்ணுயிரிகள் நிலவோட கடுமையான கதிர்வீச்சிலையும் வெற்றிடத்திலையும் உயிர் பிழைச்சிருக்கு. இவ்ளோ விஷயங்கள் இருந்தாலும் அறிவியல் ஒரு தெளிவான ஆணித்தரமான முடிவு நமக்கு தருது. நாம ஏலியன் கிடையாது. அப்புறம் ஏன் இந்த குறைபாடுகள்? இதுக்கு பேரு தான் எவல்யூஷனரி மிஸ்மேட்ச், அதாவது பரிணாம முரண்பாடு. நம்ம உயிரியல் பரிணாமம் ரொம்ப மெதுமா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நம்ம வாழ்க்கை முறையும் சுற்றுப்புறமும் எக்ஸ்பிரஸ் வேகத்துல மாறிடுச்சு. இந்த கேப் தான் நம்ம உடம்புல குறைபாடுகளா தெரியுது. இந்த மிஸ்மேட்ச் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்றேன் கேளுங்க. உதாரணத்துக்கு நம்ம பிரசவ சிக்கல். மனிதன் 2 கால்ல நடக்க ஆரம்பிச்சதும் பேலன்ஸ்க்காக அவனோட இடுப்பெலும்பு குறுகலாயிடுச்சு. அதே நேரத்துல நம்ம மூளை அசுர வளர்ச்சி அடைஞ்சு தலையோட சைஸ் பெருசாயிடுச்சு. இந்த குறுகிய இடுப்பெலும்பும் பெரிய தலையும் சேர்ந்ததுதான் மனிதர்களோட குழந்தை பிறப்ப விலங்குகளை விட இவ்வளவு சிக்கலா மாத்திடுச்சு.
நம்ம தாடியை எடுத்துக்கோங்க, இதுவும் ஒரு சூப்பரான முரண்பாடு தான். ஆதி காலத்துல நெருப்ப கண்டுபிடிச்ச நம்ம முன்னோர்கள் உணவை சமைச்சு சாஃப்டாக்கி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ரொம்ப நேரம் கடினமா மெல்ல வேண்டிய வேலை இல்லாததால காலப்போக்குல நம்ம தாடையோட சைஸ் சுருங்கிடுச்சு. ஆனா பற்களோட எண்ணிக்கை குறையல. அதனாலதான் கடவாய்ப்பற்கள் முளைக்க இடம் இல்லாம இன்னிக்கும் நமக்கு வலிக்குது. நாம ஒன்னும் சிம்பான்சி மாதிரி பல மில்லியன் வருஷமா எந்த மாற்றமும் இல்லாம வாழல. 2 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி கல்கருவிகள், 12,000 வருஷத்துக்கு முன்னாடி விவசாயம், வெறும் 250 வருஷத்துக்கு முன்னாடி தொழிற்புரட்சி, இப்போ ஒரு 5 வருஷமா ஏஐ புரட்சின்னு அசுர வேகத்துல போயிட்டு இருக்கோம். மனித முன்னேற்றத்தோட இந்த பயங்கரமான வேகத்துக்கு நம்ம உடம்போட உயிரியல் பரிணாமத்தால ஈடு கொடுக்கவே முடியல. இந்த மூளையோட அசுர வளர்ச்சி எப்படி நடந்துச்சு தெரியுமா? சமைக்க கத்துக்கிட்டதால ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வெறும் மெல்லுவதற்காகவே செலவிட்ட மாபெரும் எனர்ஜிய மனிதன் மிச்சப்படுத்தினான். அந்த எனர்ஜி முழுவதும் நேரா எங்க போச்சுன்னா நம்ம மூளை வளர்ச்சிக்கும் லாங்குவேஜ் உருவாக்குறதுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் பயன்பட்டுச்சு. சிம்பிளா சொல்லணும்னா சமையல் தான் நம்ம மூளையே வளர்த்துச்சு. இப்போ திரும்பவும் அந்த அல்டிமேட்டான கேள்விக்கே வரும். நம்ம முதுகு வலியும் சன்பர்னும் இந்த மாதிரியான பல பயாலஜிக்கல் குறைகளும் நாம வேற கிரகத்திலிருந்து வந்தவங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களா? சயின்ஸ் இதுக்கு என்னதான் ஃபைனல் கன்க்ளூஷன் கொடுக்குது? இதுதான் அந்த ஃபைனல் கன்க்ளூஷன். நம்ம உடம்புல இருக்கிற இந்த குறைகள் ஏலியன்களோட அடையாளங்கள் கிடையாது. ரொம்ப வேகமா எவால்வ் ஆகிட்டு வர ஒரு உயிரினத்தோட வளர்ச்சியின் வழிகள் தான் இதெல்லாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த முழுமையடையாத பரிணாம குறைபாடுகளும் அதனால வந்த மாற்றங்களும் மட்டும் நமக்கு இல்லைன்னா இன்னைக்கும் நாம காட்டுல வாழ்ற ஒரு சாதாரண விலங்கா தான் இருந்திருப்போம். நம்ம குறைகள் தான் நாம மனிதர்களா இருக்கிறதற்கான அடையாளம்.